நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரோலர் புஷ்ஷு. நம்ம பைக்கில் எல்லாருமே ரோலர் புஷ் மாட்டுவோம். அதில் வந்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும், இன்னொரு சைடு நார்மலாக இருக்கும். நம்ம அதை மாட்டையில் எப்படி மாட்டணும் அப்படின்னு பலருக்கு பல கேள்வி இருக்கும். இன்றைக்கி நம்ம குரூப்பில் பல்ஸ் பாயிண்ட் 2ல் வந்து ஒரு ஆசிரியர் கேட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நார்மலாக ரோலர் புஷ் இது பார்த்திங்கன்னா வெயிட்டான சைடு, அதாவது பிளாஸ்டிக் இருக்க சைடு, இந்த சைடை உள்பக்கம் வச்சுட்டு, அதே மாதிரி இந்த மறுபக்கம் அதே மாதிரி உள்பக்கம் வச்சுட்டு இதில் கிரிஸ் அப்ளை பண்ணிருந்துச்சு. அதில் இப்படி போட்டு காமிச்சிட்டு அவர் குழந்தை மகி அந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்டி அந்த வீடியோவை போட்டு படத்தை பார்த்து கதை சொல்லும் அப்படின்னு சொல்லி குரூப்பில் போட்டுருந்தார். ஒவ்வொரு மெக்கானிக்கு, டாப் மெக்கானிக்கு, அதாவது ஆசிரியர் ஒவ்வொரு மெக்கானிக்கு ஒவ்வொரு பதில் சொன்னாங்க. அது இந்த ரோலர் புஷ்ஷை பற்றி நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன். அதே சமயத்தில் நம்ம கடையில் ஒரு கிளட்ச் பிளேட், அதாவது சர்க்கிங் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துருந்துச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சது அதை குரூப்பில் போடலாமேன்னு பார்த்தேன். சரி, நம்ம யூடியூப் வச்சுருக்கோம், யூடியூப்லேயும் போடுவோம், குரூப்லேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். இந்த கிளட்ச் ரோலர் புஷ்ஷை பற்றி ஃபுல் சயின்ஸு, அதாவது என்னென்னா இந்த ரோலர் புஷ் எப்படி வேலை பார்க்குது, என்ன பண்ணுது, இது எதுக்காக ஒரு சைடு வெயிட் போட்டிருக்காங்க, இது என்ன மெட்டலில் உருவாகுது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சது நான் படித்ததை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோலர் புஷ்ஷு இது வந்து கிளட்ச் ரோலர்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இது என்ன வேலை பார்க்கும்னா, நம்ம இன்ஜினு இது பார்த்திங்கன்னா வீலு. நம்ம இன்ஜின் வந்து டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு முறுக்கு விசை ஏற்படும். அது என்னென்னா டக்குன்னு ரோலிங் ஆகும்போது அதே வேகத்தை இங்கே வீலில் கொண்டு வந்தோம்னா வீல் சாஃப்ட்டு, இந்த வர சாஃப்ட்டு எல்லாமே அடியாயிரும். அதனால் என்ன பண்ணோம்னா, இந்த ரோலர் புஷ்ஷு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தானியங்கி கிளட்ச்சு. இது ஏன் தானியங்கி கிளட்ச்சுன்னா, ஃபேனுக்கு வந்து ஒரு நர்லிங் இருக்குது. அந்த ஃபேனு வந்து கிராங்க் ரொட்டேஷன் ஆகும்போது ரொட்டேஷன் ஆகும். அதே இது இந்த கிளட்ச்சில் வந்து நர்லிங் கிடையாது, வெறும் வலுவழுப்பான பகுதி. இது என்ன பண்ணும்னா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனே அதோட மொத்த பவரையும் முறுக்கு விசையை மொத்தமாக கட் பண்ணி என்ன பண்ணும்னா, அது இங்கே வேகம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இது வேலை பார்க்க இது வெளியே வரும். இது எல்லா விதத்துக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து ரோலர் புஷ் வெளியே வந்து இதை கொஞ்சம் கேப்பை உருவாக்கி விடும், கூட்டி வைக்கும்போது பெல்ட்டை இறுக்கி பிடிக்கும். இது எந்த மாதிரிண்டா ஒரு கியர் மாதிரி செயல்படும். இங்கே வந்து கீழே இருக்கும், இங்கே வந்து கிளட்ச்சில் வந்து பெல்ட் வந்து மேலே இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா, இது ஒரு சுற்று, இது 10 சுற்று சுற்றையில் இது ஒரு சுற்று சுற்றும். ஏன்னா இங்கே வந்து பெருசாக இருக்குது, இங்கே சிறுசாக இருக்குது. அதே இது என்ன பண்ணோம்னா, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் வேகம் கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோலர் புஷ் வந்து இதை வெளியே தள்ளி இந்த பெல்ட்டை இறுக்கிய பிடிச்சி இதில் வந்து சிறுசாகும். பெல்ட்டை வந்து இங்கே இவ்வளோ பெருசாக இருக்க பெல்ட்டை சிறுசாகும். அப்போ பெல்ட்டு ஒரு சுற்றையில் வீல் 4 சுற்று சுற்றும். இப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எப்படி நடக்கும்னா, இங்கே இருக்க பவரை மொத்தமாக அங்கே கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பவர் கூடும். அப்போ என்ன ஒன்றும் விபத்து, பொருள் எதுவும் உடையாமல் இருக்க, இதுக்காகத்தான் கிளட்ச்சு. எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் சரி, நம்ம மோட்ரு சைக்கிள் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அதுக்கு கிளட்ச்சு முக்கியமாக அவசியமாக இருக்கணும். அதான் முக்கிய கான்செப்ட். அதில் இந்த கிளட்ச்சு ரோலர் புஷ்ஷு, இந்த ரோலர் புஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒன் சைடு வெயிட்டாக இருக்கும், ஒன் சைடு நார்மலாக இருக்கும், இந்த ஒன் சைடு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன காரணம்டா, இதுக்கு இப்போ ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஒரு இயக்க விசை இருக்கும்போது புஷ்ஷு வந்து மேல் நோக்கி வரும்போது ஒரு இழுவிசைன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ரோலர் புஷ்ஷை நம்ம ஒரு லாரின்னு எடுத்துக்கலாம், கண்டெய்னர் லாரின்னு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டு ரைட் சைடு இருக்குது. அப்படியே கீழே வந்து நான் ஆப்போசிட்டில் இருக்கேன். உங்கள் சைடு இருந்தால் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். அப்படியே உங்கள் சைடு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுதுண்டா, ஒரு சக்கரம் தரையில் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு டைம் ஆகிருக்கு, இருட்டாகிருக்கு, அதனால் தரையிலே சொல்கிறேன். இது ஒரு ரைட் சைடு சுற்றுறது. இப்போ விசை ரைட் சைடு போகுதா. இப்போ இந்த புஷ்ஷு நம்ம ரைட் சைடு பார்த்து வைக்க சொல்லியிருந்தோம். இது எதனாலண்டா, இது ஒரு லாரியாகவே எடுத்துக்கோங்க. இது ரோடு, இப்போ ரோலர் புஷ்ஷு ரைட் சைடு சுற்றுல நான் என்ன சொன்னேன், ரோலர் புஷ்ஷு வந்து மேல் நோக்கி போகும். இப்போ ஒரு லாரியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நேராக மேல் நோக்கியும் போகுது, லாரி ரைட்டில் பெண்ட் எடுக்குது, அதாவது இழுவிசை என்ன இருக்கும்போது என்ன ஆகும்,
உள்பக்கம் லாரி என்ன பண்ணும், வேகமாக போய் சாஞ்சிச்சுன்னா லாரி எந்த மாதிரி சாயும், இப்படி சாயும். அப்போ இந்த வெயிட்டான பகுதி உள்பக்கம் இருக்கா, இப்போ லாரியில் வெயிட்டான பகுதி உள்பக்கம் இருக்கா, லாரி வேகமாக போய் ரோட்டில் பெண்ட் எடுக்குது, அதாவது இழுவிசை. உங்களுக்கு இது வந்து பெண்டுண்டு லாரி வளையிற மாதிரி சொல்கிறேன். இழுவிசை இருக்கா, திருகையில் என்ன பண்ணும்னா இந்த வீல் தூக்கும், ரைட் சைடு வீல் தூக்கும். அந்த வீல் தூக்காமல் இருக்க நம்ம ரைட் சைடு பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸுக்காகத்தான் வெயிட்டை வந்து ரைட் சைடு ஏற்றிருக்காங்க. அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் தான் வண்டி இப்போ வந்து வலதுபுறம், இழுவிசை வந்து வலதுபுறம் இருக்குது. இயக்க விசை இழுவிசைன்னு சொல்லுவாங்க, இழுவிசை வலதுபுறம் இருக்குது. அப்போ வண்டி வலது பக்கம் திரும்பும்போது மொத்த வெயிட்டு இடது பக்கம் வரும். நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா அதை சமன் செய்கிறதுக்காக வலது பக்கம் வீல் தூக்குதா, இப்போ ஒரு லாரி நம்ம அந்த கணக்கில் சொன்னோம். அப்போ என்ன பண்ணணும்னா வலது பக்கம் இந்த வெயிட்டு கொடுத்துருக்கடம், இந்த லப்பர் கொடுத்துருக்கடம் வலது பக்கம் வரணும். அதே மாதிரி இன்னொரு புஷ்ஷு அதையும் என்ன பண்ணணும், நம்ம வலது பக்கம் இதே மாதிரி எல்லா புஷ்ஷும் வலது பக்கம் தான் வரணும். நம்ம நினைக்கலாம் இது வி ஷேப்பில் இருக்கே, அப்போ வந்து அந்த இது கிடையாது, வி ஷேப்பு கிடையாது. ஒரு வட்டத்தில், சின்ன வட்டத்தில் பெரிய வட்டம் போடும்போது இது நேருக்கு நேர், இப்படி பார்க்கையில் இதுவும் நேருக்கு நேர், இப்படி பார்க்கையில் இதுவும் நேருக்கு நேர் தான். நம்மளுக்கு வேணால் வி ஷேப்பில் தெரியலாம், ஏன்னா ஒரு வட்டத்துலேருந்து கோடு போட்டால் அது வி ஷேப்பில் தான் போகும். ஆனால் நேருக்கு நேர் தான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புஷ்ஷில் ரைட் சைடு வச்சு மாட்டுறோம். இந்த ரோலர் புஷ்ஷு நீங்கள் கணக்கு வச்சு பார்க்கையில் இதில் தேயும், மட்டமாக தேயும், கவனிச்சிருக்கீங்களா? அதை ஒரு நாள் நீங்கள் நல்லா செக்அப் பண்ணி பாருங்கள். இதை திருப்பி போட்டிருந்தா, ஒருவேளை டைரக்ஷன் மாற்றி போட்டிருந்தா, ரைட் சைடு வைக்காமல் இடது சைடு வச்சுருந்தா இது வந்து மட்டமாக தேஞ்சிருக்காது. ஒரு சைடு அந்த லாரி வீல் தூக்குன மாதிரி, அதே மாதிரி இதுவும் ஒன் சைடாகவே தேஞ்சிருக்கும். நீங்கள் வேணால் ரோலர் புஷ்ஷை கழித்து அந்த இது மட்டமாக தேஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் ரைட் சைடு வச்சுருக்குது மட்டமாக தேஞ்சிருக்கும், லெஃப்ட் சைடு வச்சு மாட்டியிருந்தீங்க சப்போஸ் அப்படின்னா அதில் ஒன் சைடு தான் இப்படி டேப்பராக தான் தேஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஒரு ரோலர் புஷ் என்ன மெத்தடில் வேலை பார்க்குது, இது எதுக்காக அந்த வெயிட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிப்பு, ஒரு கிராஸாக வந்து நம்ம அழுத்தத்தை கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு பெல்ட்டோட அந்த வேகத்தை இயக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா சமமாக கொண்டு போய் அந்த விசையை கொண்டு போய் அதில் தள்ளுறோம். அதுக்காக இந்த ரோலர் புஷ்ஷில் வெயிட்டு போட்டிருக்காங்க. இதை நம்ம மாற்றி போட்டோம்னா என்ன பண்ணோம்னா, அந்த பெல்லில் ஒன் சைடு அந்த பிறண்டு ஓடுறதுனால இந்த அப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடு தேயும். சைடு வெயிட் வர மாதிரி வச்சு ரோலர் புஷ்ஷை சுற்றி மாட்டி பாருங்கள். வண்டி தொட்ட உடனே பிக்கப்பு பயங்கரமாக இருக்கும், வண்டி ஜர்க்கிங் ஆகாது, உங்களுக்கு வேகமும் பிச்சுக்கிட்டு போகும். உங்களுக்கு 70 போகிற வண்டி 80 வரைக்கும் 85 வரைக்கும் வண்டி போகும். இதில் கிரீஸ் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாலித்தீன் வந்து ஹை டெம்பரேச்சர் பாலித்தீன் அதுக்கு பேர். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது, தேயவும், அதாவது கட்டித்தன்மை அதிகமாக இருக்க பாலித்தீன், அதனால் இது தேயவு செய்யாது அவ்வளோ சீக்கிரம். ரெண்டாவது இதில் நைலான் கலந்துருக்காங்க. நீங்கள் எவ்வளவு தான் இதை தேய்ச்சாலும் தேய அவ்வளோ சீக்கிரம் தேயாது. ஆனால் தேய இது பாலிஷ் தான் கொடுக்கும் தவிர இதில் எந்த ஒரு சொரப்பு இது வரவே செய்யாது. மேலேருந்து கீழே வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படின்னா, நான் எப்படி அந்த கிளட்ச் ரோலர், அதாவது வேரியேட்டரை பற்றி நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இதுலேயே வேறு தப்பு இருந்தால், வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன குறை நிறைய இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், தம்பி இது தப்புப்பா அப்படின்னு. ஏன்னா இது நான் ஆரம்பத்தில் ஒரு ஸ்கூட்டி டியோவுக்கு ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் இருக்கனால நான் மேனுஃபேக்சர், அதாவது குரோமில் போடுவாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் இதை இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் போட்டிருப்பாங்க. அப்படி இந்த ரோலர் புஷ் எப்படி மாட்டணும் அப்படின்னு நான் நிறையா பார்த்ததில் எந்த கம்பெனியும் எந்த ஒரு இதுவுமே அதில் தெளிவாக விளக்கமே கொடுக்கல. அதனால் நானும் போய் அதை நிறையா படித்து பார்த்ததில் எனக்கு புரிஞ்சதை வச்சு தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.